எல்லாரும் வேதாகமத்தை எடுப்போம். கொஞ்ச நேரம் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். சேர்ந்து வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதிகமாக கொடுக்கப்படும். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். உண்மையில் இந்த மாதம் ஒரு தேவை நிறைந்த ஒரு மாதம் இல்லை? எல்லா மாதமும் நமக்கு தேவை இருக்கு. ஆனால் ஜூன் வந்தாலே பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் ஸ்கூல் காலேஜஸ் தானே, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா பணங்கள் நிறைய தேவைப்படுது. நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்லூரியில் பிள்ளைகளை சேர்த்து படிக்கணும்னு பெற்றோர் விரும்புகிறாங்க. கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க கூட. நான் ஒரு வீட்டிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க, எங்கள் பையனுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கணும், மார்க்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் அதை அனுப்பியிருந்தாங்க. நானும் பிரதர் ஆமோஸும் அதை பார்த்து பேசணும். ஸ்டீவுக்கிட்டையும் சொன்னேன். 1-2 கல்லூரியெல்லாம் அவங்க பார்த்துட்டு இங்கே சேர்க்கலாம், அமௌண்ட்டு கொஞ்சம் குறைவு தான், சேர்க்கலாம். ஸ்டீவ் சொன்னார், நான் வேலை செய்த காலேஜில் சேர்த்தா ஒரு 20,000 இன்னும் லெஸ் ஆகும், எனக்குன்னு ஒரு போனஸ் மாதிரி கிடைக்கும், அந்த பணம் கூட எனக்கு வேண்டாம், அதையும் தள்ளுபடி செய்து விடலாம். அப்போ அவங்க என்னென்னா, இன்னைக்கு காலையில் கேட்டேன், இங்கே இருக்காங்க, கோவையில் மகனை சேர்த்துட்டோம், அங்கே எவ்வளவுன்னு கேட்டேன், வருஷத்துக்கு 2 லட்சம். தோத்திரம். என்னென்னா அவங்க பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், ஒரு நல்ல கல்லூரியில் இருந்தால் நான் படித்தா நல்லது அப்படின்னு அவங்க சேர்த்துருக்காங்க. சந்தோஷம்தான் இல்லை? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி சில நேரங்களில் சில இடங்களில் பள்ளி கல்லூரியில் பிள்ளைங்க அந்த பெற்றோர் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. பரீட்சை எழுத விடாம பிள்ளைகளை நிறுத்திடுறாங்க. சரிதானா? இந்த செய்தியெல்லாம் எனக்கு முன்னாடி வந்திருக்குது. நானே பள்ளியில் போய் இந்த கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் எல்லாம் பார்த்து பேசி அந்த பணங்களை கம்மி பண்ண வச்சிருக்கிறேன். நானும் உதவி செஞ்சிருக்கிறேன். சரிதானா? பாஸ்டர் நாளைக்கு எக்ஸாம், இந்த 20,000 கட்டலை அப்படின்னா எழுத விட முடியாது. அவங்களுக்காக நானே பள்ளிக்கூடம் போய் அதற்கு ஆவண செய்திருக்கிறேன். சரிதாங்களா? அதனால் கவனிக்கணும், தேவை அதிகம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு அற்புதம் நடக்க, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர, நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட ஆண்டவர் அதற்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் முதலாவது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட். நான் உடனே பைபிளை என்ன செஞ்சேன், நான் இந்த வசனத்தை எடுத்து வாக்குத்தத்தமாக இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணலை, சபையில் தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ நான் என்ன செய்தி கொடுக்கணும் புத்தாண்டுக்குன்னு நான் அதில் இருக்கும்போது தான் எனக்கு இந்த வசனம், காலையில் கூட பாஸ்டர் ஜோயலும் பிரசங்கத்தில் அதை சொன்னார். அப்போ முதலாவது அப்படின்றத பைபிளில் நான் புரட்டி பல இடங்களில் பார்த்தேன். வர்ற வாரங்கள் அதை பிரசங்கம் பண்ணுவேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்.
ஜெபத்திற்கு முதலிடம், வேத வாசிப்புக்கு முதலிடம், சபை கூடி வருவதற்கு முதலிடம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு முதலிடம், ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு முதலிடம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், மாணவர் ஐக்கியம், இல்ல சிறுவர் ஐக்கியம், இப்படிலாம் இருக்குல்ல. அதற்கு லீடர்ஸ் எல்லாரும் அதற்கு முதலிடம் இல்ல. முக்கியமான ஒரு நிகழ்வு நம்முடைய சபையில நடக்கிறது என்றால் அதற்கு முதலிடம், முக்கியத்துவம். அப்படி என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, கீழே சொல்ற அந்த வசனம் முடியுது, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய பண்டக சாலையில நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த வானம் நமக்காக திறக்கப்படுமானால், அல்லேலூயா, கண்டிப்பாக அன்பானவர்களே, அந்த வானத்திலிருந்து பைபிள்ல உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் என்ன செய்வார்? உனக்காக திறப்பார். வானம் திறக்கப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், முதலாவது, இதை நான் ஒரு முகவுரையா சொல்றேன், முதலாவது யாருக்கு நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? நிறைய வீடுகளில், நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன். நான் போய் தங்கி இருக்கிறேன், பல இடங்களில் தங்கி இருக்கிறேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு எழும்பி குடும்ப ஜெபம் செய்வாங்க. நான் மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் அந்த பாஸ்டருடைய வீட்டில் மேலே இருந்தேன். அது மேலே ஒரு போர்ஷன், அதில் நான் மேலே இருந்தேன். கீழே அந்த பாஸ்டருடைய ஃபேமிலி, அவங்க காலையில் ராத்திரியில் எல்லாரும் அங்கே வந்து அந்த டைனிங் டேபிள், அவங்கெல்லாம் சர்ச்சில் வந்து அப்படி உட்காந்து, வெளிநாடு இல்லையா, அப்படி வந்து உட்காந்து ரவுண்டாக எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடி வேதம் வாசித்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் 1-2 நாள் மேலே இருந்து சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சரி அவங்களோட போய் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் மேலே இருந்து அப்படி கீழே வரும்போது கேட்டேன், நானும் வரலாமா? ப்ளீஸ் வெல்கம், வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், அவங்க இதெல்லாம் செய்து முடித்த பின்னாடி தான் அவங்க கிச்சனில் போய் என்ன செய்கிறாங்க, ஸ்டவ்வை என்ன செய்கிறாங்க, ஆன் பண்ணுறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க. முதல்ல ஆண்டவருக்கு முதலிடம். அல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆண்டவருக்கு முன்னுரிமை, முதலிடம் கொடுப்போமானால் ஆண்டவர் ஒருவரையும், ஸ்தோத்திரம், நான் சொல்றேன், இந்த மத்தேயுல என்ன போட்டிருக்குன்னா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உண்ண உணவு, குடிக்க தண்ணீர், உடுக்க உடை, இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த பறவைகளை பாருங்க, அவைகளுக்கு கவலையே இல்லை. அவைகளை நான் என்ன செய்றேன்? பிழை போட்டுகிறேன், ஆகாரம் கொடுக்கிறேன். அவைகளை பார்க்கிலும் தேவ சாயலில் படைக்கப்பட்ட நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிக்கணும், நம்ம எல்லாரும் ஆண்டவர் பார்வையில் விசேஷித்தவர்கள்,
விசேஷமானவர்கள். உலகம் அப்படி சொல்லாது. ஆனால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், நீங்கள் விசேஷமானவர்கள், நீ என்னுடையவன். அப்படிதான் அவர் சொல்றார், நீ என்னுடையவள். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு, என் பிள்ளைகள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் விசேஷமானவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே கவனியுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். வாசிப்போம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். ஆனால் அந்த 11வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் சொன்னேன், அதிகமாய் நமக்கு கொடுக்கிறவர். அப்படிதான் அந்த வசனம் முடியுது. மத்தேயு 6:33 இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை கொடுக்கிறாராம்? நன்மையானவைகளை கொடுக்கிறவர். நம்பர் 1, நன்மையானவைகளை கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்க வேண்டும். பிசாசு மனிதனுக்கு நன்மை செய்ய முடியாது. பிசாசு மனிதனுக்கு தீமைதான் என்ன செய்வான்? செய்வான். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு நன்மையானதை கொடுக்கிறார். சொல்லிருக்கு, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு அல்லது தன் மகளுக்கு கல்லை கொடுப்பானா? உங்க பிள்ளைங்க அப்பம் கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? பாம்பு இதுதான் மீன் பொரிச்சு கொடுப்பீங்களா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, கொடுக்க மாட்டோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்ல ஈவுகளை உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஆமென், பரலோகத்தின் உங்கள் பிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நல்ல கவனிக்கணும். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை கொடுக்கிறார். வேதாகமத்தில் அநேகர் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் வேண்டிக் கொண்டார்கள். ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம். ஆமென். அவர்கள் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறாரா? இல்லையா? தந்திருக்கிறார். இந்த லூக்காவில் நீங்க பார்த்தீங்கன்னா சகரியாவுக்கு இப்படி சொல்றாரு. எல்லாம் சொல்ல நமக்கு டைம் இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தால் சகரியாவுக்கு இப்படி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவே 13ஆம் வசனம் 1:13. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது போட்டிருக்கா இல்லையா? உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. தோத்திரம். சகரியா எலிசபெத் அவங்கள பத்தி சொல்லிருக்க நல்ல சாட்சி ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டுகிற வேலையை செய்த ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனுடைய குடும்பத்தில் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. கடவுளுக்கு சேவை செய்கிற ஒரு குடும்பத்தில் இந்த நன்மை கூட இல்லாமல் இருந்தால் உலகம் என்ன சொல்லும்? இல்லை, உலகம் என்ன சொல்லும்? அப்போ நீங்க கவனிக்கணும்.
ஆண்டவர் தூதனின் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி, நல்ல செய்தி என்னவென்றால், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது? உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிருப்பான்? நிரப்பப்பட்டிருப்பான். அவன் திராட்சை ரசம் மது குடிக்க மாட்டான். இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவன் தேவனிடத்திற்கு என்ன செய்வான்? திருப்புவான். ஆமென். பிள்ளைகளுடைய பிதாக்களுடைய இதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்புவான். அவனுக்குள்ளே எலியாவின் ஆவியும் பலமும் என்ன செய்யும்? இருக்கும் என்று சொன்னார். அவன் எங்கள் சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. யோபு புஸ்தகத்தில் நாம வாசிக்கும் பொழுது, யோபு புஸ்தகத்தில் கடைசி அந்த அதிகாரத்துக்கு நீங்க வந்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு புத்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அப்படின்னு போட்டிருக்கு ஒரு வார்த்தை. யாருக்காக? தனக்காக இல்ல, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக என்ன செய்தானாம்? வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கவனிக்கணும். வேண்டுதல் செய்த போது சிநேகிதர்களுக்காகத்தான் வேண்டுதல் செய்கிறாரு, இவருக்காக அல்ல. இவர் எல்லாமே இழந்து போயிருக்கிறாரு. சரீரம் முழுவதும் கொப்பளங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. நண்பர்கள் எல்லாம் வந்து அவனோட உட்கார்ந்து 7 நாள் என்ன செய்கிறார்கள்? துக்கம் அனுசரிக்கிறார்கள். முன்னாடி படிக்கிறோம். ஆனால் இந்த கடைசி அத்தியாயத்துக்கு வரும்போது யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். வேண்டுதல் செய்யும் போது நான் சொல்றேன், நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை என்ன செய்யும்? திருப்பும். சிறையிருப்பை திருப்புவார். வாழ்க்கை ஒருவேளை கடினமாக இருக்கலாம், குடும்பம் நடத்துவது கடினமாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கம் அதிகமாக இருக்கலாம், ஒருவேளை அடிக்கடி நம்முடைய வாழ்விலே சில இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாம் மாறாக நடக்கலாம், எதிர்மறையாக நடக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று, நடப்பது ஒன்று. அப்படி என்ன செய்யலாம்? உங்களுக்கு அப்படி மனதில் படலாம். முதல் அதிகாரத்தில் அவனை குறித்து சாட்சி சொன்னார். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் பெரிய பாதிப்பு வருகிறது. அன்பானவர்களே, அவனுடைய சிறையிருப்பு மாறினது. முன் இருந்ததை விட 2 மடங்கு கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் தேவை உள்ள மாதம் என்று சொன்னேன். நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால், ஆமென், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால், அல்லேலூயா, நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆமென். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். முதலாவதுன்னு சொன்னாரே. அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நன்மையானதை கொடுக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிறவர் என்றால் அந்த மத்தேயு 7:11 படித்தோம். நன்மையானதை தருவார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் தீமையையே சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா.
ஒருவேளை ஒரு ஜான் கூட உங்களால என்ன செய்ய முன்னுக்கு போக முடியாத நிலையில் இருக்கலாம். ஒரு ஜான் அப்படி ஒரு 8 வச்சா ஒரு முளை என்ன செய்யுது, கீழே இறங்குது, சரிவு ஏற்படுது அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அன்பானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம், அவருடைய நீதியை நாம் தேடுவோம். அப்ப கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை என்ன செய்வாரு, கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை வாசித்த அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. 1 தீமோத்தேயு chapter 6 17 இருந்து 19 வரைக்கும் வாசிக்க கேட்போமா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், இருமாப்பாய் உள்ள சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு இங்க பாருங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற, அப்படி இருக்கு, நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற, அதோட நிறுத்துங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் நமக்கு கொடுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பட்டணத்தில், நல்லா கவனிங்க, ஒரு மலையாளி ஃபேமிலியை சந்திச்சோம். கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க, நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். கேரளாக்காரங்க மலையாளி. அப்போ அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பெங்களூரில் வந்து ஒரு வெல்டிங் கடையில், வெல்டு பண்ணுறாங்களே அந்த வெல்டிங் கடையில் எங்கள் அப்பா வேலை பார்த்தார். கூலி, அன்னன்னைக்கு தினசரி கூலி. எங்கள் அப்பா வெல்டிங் வேலை செய்வார். அந்த கடையில் போய் வேலை பார்த்தவர் எங்கள் அப்பா. சரிதானா? வேலை பார்த்து அவர் கஷ்டப்பட்டு, நாங்கள் பிள்ளைங்கள்லாம் 3-4 பேர் எங்களை அந்த பெங்களூர் பட்டணத்தில் நல்லா எங்கள் அப்பா படிக்க வச்சார். எங்கள் அப்பா நல்ல உழைப்பாளி, வேலைக்கு போகாமல் இருக்கவே மாட்டார். தினமும் வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், குடும்பத்தை நல்லா கவனிப்பார், பிள்ளைகளை நல்லா வளர்த்தாரு, எங்களுக்கு எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாரு. நான் ஒரு பிஏ படித்த இன்ஜினியராக நான் மாறினேன். பில்டிங் கான்ட்ராக்டர்லாம் எடுத்து கட்டட வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு இந்த பெங்களூர் பட்டணத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். எனக்கு நிறைய வேலை வாய்ப்பு வந்தது. இன்றைக்கு நான் ஒரு தொழில் அதிபராக இருக்கிறேன். எனக்கு கீழே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறார்கள். அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிக்கிட்டு போனார். நாங்கள் ஒரு வேலையாக நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக போயிருந்தோம். எங்களை கூட்டிக்கிட்டு போனார். நீங்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, குளிக்கிறது தான் போயிட்டு எல்லாம் உள்ள நல்லா என்ன செய்யுங்க, வீட்டை திறந்து அவர், அவங்க ஒய்ஃபு, சின்ன பிள்ளைங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க. அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். உடனே அன்னைக்கு கூட்டிக்கிட்டு போய் நல்லா போய் குளிச்சுட்டு வாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வர்றதுக்குள்ள டைனிங் டேபிளில் நல்ல சாப்பாடு, ஒரு 3-4 ஐட்டம்ஸ் வச்சு, எல்லாம் பிளைட்டெல்லாம் வச்சு அவங்க எல்லாரும் எங்களை உட்கார சொல்லி அவங்க ஃபேமிலியாக என்ன செய்கிறாங்க, பரிமாறுறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அங்கே உள்ள ஒரு 3 பெட்ரூமை திறந்து, இந்த ரூமில் நீங்கள் போங்க, இந்த ரூமில் நீங்கள் போங்க, இந்த ரூமில் நீங்கள் போங்க, கால் எடுத்து உள்ளே போகிறதுக்கு கூசுது, உள்ளே போங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள்லாம் எங்கே படுப்பீங்க? எங்களை பற்றி பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு ஏசி எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. கவனிக்க நாங்கள்லாம் உள்ளே போயிட்டோம், கதவை லாக் பண்ணிட்டோம், நல்லா படுத்து தூக்கம். அவங்க எங்கே தெரியுமா, அவங்க வீட்டினுடைய இந்த ஹாலில் விரிப்பு விரிச்சு அந்த ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி புள்ள கீழே படுத்திருக்காங்க.
கவனிக்கிறீங்களா? காலையில் நாங்கள் எழும்பணும், மறுபடியும் எல்லாம் குடிச்சு எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு எங்களை அவருடைய காரில் வெஹிக்கிளில் ஏற்றி மெஜஸ்டிக்கில் வந்து பஸ் ஏற்றி அனுப்பிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு இன்னைக்கு நினைச்சா கண் கலங்குது. ஆமேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய ஆரம்பம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பம். ஆமேன். இன்னைக்கு எங்களை கர்த்தர் தான், நல்ல சபையில் விசுவாசியா இருக்காங்க, இன்னைக்கு கர்த்தர் தான் எங்களை இந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நன்மைகளை எல்லாம் அவர்தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உங்களை மாதிரி உள்ள பரிசுத்தவான்கள்லாம் வந்து அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்கினது, சாப்பிட்டது, எங்களுக்கு ஜெபம் பண்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம், நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. இப்படிலாம் எத்தனை பேர் இப்படிலாம் செய்வாங்க இல்லை? சிலர்லாம் வீட்டுக்குள்ளேயே வர வைக்க மாட்டாங்க. லாட்ஜி போட்டு அங்கேயே ஹோட்டல், அங்கேயே சாப்பாடு இருக்குதையா, 3 வேளைக்கு அங்கேயே கிடைக்கும். ஆர்டர் பண்ணால் என்ன செஞ்சிடும்? உங்கள் பெட்டுக்கே வந்துடும், உங்கள் படுக்கைக்கே வந்துடும். நீங்கள் நல்லா சாப்பிட்டு இல்லை, நீங்கள் போகலாம். போகும்போது வேணால் பில்லை நான் கொடுத்துட்றேன். சிலர் சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டே வாங்கிருங்க, அவங்கக்கிட்டே வாங்கிருங்க. நாங்கள் எந்த ஊழியர் வந்து எங்கள் வீட்டில் தங்க நாள் வெளியே லாட்ஜில் சில நேரத்தில் தங்க வச்சிருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க சாப்பிடணும். ஆமேன். வந்துருங்க, இங்கே வந்துருங்க, அங்கே சாப்பாடு இருக்கும், கொடுப்பாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ கிடைக்கும். வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நைட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க. ப்ளீஸ் கவனிங்க, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், நன்மையானவைகளை ஆண்டவர் கொடுக்கிறவர். நாம் அனுபவிப்பதற்கு, கவனிங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர், சம்பூரணமாக கொடுக்கிறவர். உங்களுக்கு என்னெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் போய் கேளுங்க. நான் சொல்றேன், எங்களுக்கு கல்யாணமான போது எங்களுக்கு ஸ்டவ்வே கிடையாது, கேஸ் ஸ்டவ்வே கிடையாது. எவ்வளோ நாள் இல்லைன்னு கேளுங்க. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, எத்தனை பம்பு ஸ்டவ் நான் வாங்கி அடி 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 அடின்னு அடிக்கிறது. அந்த உள்ள வாஷரை அது போயிடும், வாஷர் வாங்க ஓடுறது இல்லை. எப்படி 9 வருஷம். என்னடா ஐயா, அப்போ ஸ்டவ்வு 2 சிலிண்டருக்கு கேட்டாங்க 800 ரூபா கொடுங்க ஃபாதர். எவ்வளவு? 800 ரூபா கொடுங்க ஃபாதர். 2 சிலிண்டர் ஸ்டவ்வு 800 ரூபா கொடுக்க பணம் இல்லை. அதெல்லாம் பெருசாக நினைக்கல, அதெல்லாம் செஞ்சோம். விறகு அடுப்பு, இந்த அதெல்லாம் நானும் கூட இருந்தெல்லாம் அடிச்சிருக்கிறேன். சில நேரத்தில் வேலை செய்யாது. அன்பானவர்களே கவனிப்போம். இப்படி எத்தனையோ சொல்லலாம், எத்தனையோ பொருட்கள் உபகரணங்கள்லாம் இல்லை. அவங்க ஆனால் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆமே, நம்ம தேவை அவருக்கு தெரியும், அவர்கிட்ட சொல்லுவோம். அப்படின்னு தான் ஒவ்வொன்றும் ஜெபம் பண்ணி தான் பெற்றிருக்கிறோம். நீங்களும் இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல வரல. அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 2, 2வது நீங்க வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். அதுல 13வது வசனத்தை வாசியுங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள், முன்னாடி சொன்ன அதே சம்பவம் தான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, இங்க பாருங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், நன்மையானவைகளை கொடுக்கிறார். 2வது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான்
கவனிக்கணும், அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. இல்லை, இங்க சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, கவனிங்க, ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடந்த மாசத்துல நம்ம 2 நாள் வச்சோம், பரிசுத்த ஆவி பெருவிழா என்ற கூட்டத்தை நம்ம வச்சோம். ஆமென். 4 ஆராதனை என்ன செஞ்சது? நடந்தது. நான் சொல்றேன், பலரையும் ஆண்டவர் நிரப்பினார். போன ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்ம பிரேயர் சேனை ஒரு 50 பேருக்கு மேலே வந்திருந்தார்கள். ஏகதேசம் ஒரு 60 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஆண்டவர் அந்த ஆராதனையிலும் என்ன செய்தார்? நிரப்பினார். அன்பானவர்களே, கவனிங்க, நான் சொல்றேன், நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒன்று சொல்ல வர, இப்படி எனக்கு சொல்ல தோன்றுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு, ஆன்மீக வாழ்விற்கு நமக்கு பலனை கொடுக்க, சத்துவத்தை கொடுக்க, சத்துருவை மேற்கொள்ள, வல்லமையான சாட்சிகளாய் வாழ, ஆண்டவருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் விளங்குவதற்கு பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சிறுவர்கள் என்று பாராமல் முதியோர் வரையிலும் கர்த்தர் நிரப்புறார். எஸ்எஃப்சி கேம்பில் நாங்கள் பார்த்தோம், கண்ணார பார்த்தோம். பாஸ்டர் ஜோயல் அவர் 2வது நாள் இருக்க முடியல, அவர் கிளம்பிட்டார். அவர் கிரெடென்ஷியல் எக்ஸாம், ரெவரண்ட் அந்த ஆர்டினேஷனுக்கு அவர் பரீட்சை எழுத போக வேண்டிய திடீர்னு அழைப்பு வந்ததுனால் அவர் போயிட்டார். அங்கே நடத்தினோம், பாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்து நாங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க, பிள்ளைகளை நாங்கள் பார்த்தோம். உங்களெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம். ஆனால் பிள்ளைங்க காலையிலிருந்து ராத்திரி 9, 9:30 மணி வரைக்கும் இல்லை, ஒரே இடத்துல உட்காரணும். எவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல? அந்த பிஞ்சு பிள்ளைங்கள்லாம் அங்கேயே உட்கார்ந்து நல்ல போதனைகளை கேட்டாங்க. கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் இரவும் ஃபைனல் டே அந்த இறுதி நேரத்திலும் அந்த பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ள நடத்தின பொழுது எத்தனை பேர் அப்படின்றத கையை நானும் போய் உள்ள இறங்கி போய் எல்லாரும் மேலே கையை வச்சேன். பாஸ்டர் நாதன் வந்திருந்தார், அவர் கையை வைத்தார். எல்லாரும் அங்கே இந்த போதகருடைய மனைவிமார்கள் சிலர் இருந்தாங்க. வாங்க, நம்ம பிள்ளைங்களை அபிஷேகம் பெறணும் அப்படி கைகளை வச்சு ஜெபம் பண்ணின பொழுது ஆமேன், எத்தனை பிள்ளைங்க கீழே விழுந்து அந்நிய பாஷைகளை பேசி கண்ணிலிருந்து தாரையா கண்ணீர் வந்ததை கண்கூடாக பார்த்தோம். பிள்ளைங்க பரிசுத்தாவிக்காக ஏங்கினதை, பரிசுத்தாவிக்காக அழுததை, ஆவியானவரால் நிரப்பப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். ஆமென். கைகளை உயர்த்த சொன்ன பொழுது 65 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 65 பிள்ளைகள். செவ்வாய்க்கிழமை ஊழியர் கூட்டம் நடக்க அன்னைக்கு தான் அவர் ஃபீட்பேக் எல்லாம் அங்கே சொல்ல வேண்டி இருக்குது. 65 பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றாங்க. நேற்று டைம் எனக்கு இல்லை, ஆனாலும் நேற்று தான் ராத்திரி இங்கேருந்து கொண்டுகிட்டு வந்தார். எல்லாம் இந்த கீபோர்டுக்குள்ளேயே இருந்தது. நான் அதை எடுத்து ஒவ்வொன்றா படித்தேன், ஒவ்வொரு பேப்பரையும் பார்த்தேன். பிள்ளைங்க என்னென்ன எழுதியிருக்கிறாங்க எல்லாம் பார்த்தேன். அதில் பிள்ளைங்க எழுதுனதில் நிறைய பார்த்தேன். நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். பல பிள்ளைங்க எழுதியிருக்கிறாங்க, நான் முழு நேர ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இது யாரும் போய் பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தினதா? இல்லவே இல்லை. ஆவியானவரே இறங்கி வந்து அந்த பிள்ளைகளுக்குள்ள அப்படி ஒரு சோத்திரம் ஒரு அழைப்பை கொடுத்து அர்ப்பணித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கவனிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 38 ரொம்ப அருமையான வசனம். அதை வாசித்துட்டு பின்னாடி நான் சொல்கிறேன்.
சீக்கிரம் வாசிங்க. 38. நசரேயனாகிய இயேசுவை நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன், இதை நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நல்ல கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசுவை என்ன செய்தாரு? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நம்ம தெய்வம் இயேசுவே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அவருடைய சீடர்களாகிய நாம், அவருடைய அடியார்களாகிய நாம், நமக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அல்லேலூயா, வேண்டும். ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள சோத்திரம், நம்ம நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற நிலையில் நாம் வளருவதற்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்க்கிறாரு. பின்னாடி வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து என்ன செய்தார்கள்? பிரமித்தார்கள். ஏதோ யூதர்கள் மேல மட்டுமல்ல, அல்லது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் மேல் மட்டுமல்ல, புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்தார்? இறங்கினார். ஆச்சரியப்பட்டாங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்கள ஒருவரும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாதவர்களாய் நம்ம இருக்கவே கூடாது. மறுபக்கம் இந்த பேப்பர் அப்படி திருப்பனா மறுபக்கம் இப்படி போட்டிருக்குது. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அல்லேலூயா. சொல்லிருக்கு, கேளு. நீங்க படிச்சு பார்த்தால், மேல படித்து பார்த்தால் 13 அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டாரையும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் என்ன செய்தார்? இறங்கினார். அவர்கள் மேல் இறங்கினார் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வந்து முதலாவது என்ற வார்த்தை துவங்குது இல்லையா? ஆவியானவரை பெறாதவங்கள்லாம் முதலாவது பரிசுத்த ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவியை என்ன செய்யணும்? நீங்க பெறணும். அதுக்காக நீங்க கிரயம் செலுத்தணும். நேரத்தை ஒதுக்கி நீங்க தேவ சமூகத்துக்கு போங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர் என்ன செய்வார்? அவர் நிரப்புவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்த வசனம் இயேசுவை குறித்து யோவான்ல போட்டிருக்கு இல்லையா? யோவான்ல போட்டிருக்கல. எத்தனை அதிகாரம்? 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கல. 34ஆம் வசனத்தில் தேவனால்
தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பவுல் கொரிந்தியர்ல எழுதும்போது இப்படி சொல்றாரு, உங்களை பார்க்கிலும் நான் அதிகமான பாஷைகளை என்ன செய்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்றார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான கொடுத்திருக்கிறார், அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார், அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிருக்கிறார். அளவில்லாமல் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்ட வசனம், அந்த வார்த்தையின்படி அளவில்லாமல், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு என்று இல்லாமல் நீச்சல் ஆழம் என்ற அந்த நிலைக்கு ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், நிரப்புவார். மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை மட்டும் படிங்க. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எதை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னா, முன்னாடி சொல்லி இருக்குது வரங்கள். 9 வரங்களை பத்தி போட்டுக்க. நான் வேகமா சொல்றேன், கவனிங்க. 4ஆம் வசனம் படித்தால், வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். 9 வரங்கள். இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு என்ன செய்கிறாராம், பகிர்ந்து கொடுக்கிறார். 9 வரங்களே பெற்றவங்க உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அதற்கு கீழே 8, 7, 6, 5 இல்லை 4, 3, 2, 1 என்று பெற்றவர்களும் உண்டு. நான் சொல்றேன், இதெல்லாம் தியானம் பண்ணா நிறைய உள்ள நல்ல சத்தியங்கள் இருக்கு. இந்த வரங்களை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பைபிளில் நிறைய இருப்பிடத்தில் இங்கே வசனங்கள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நிறைய இடத்துல போட்டிருக்கிறது, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அதில் 30ஆம் வசனம், 31ஆம் வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை என்ன செய்யுங்கள், நாடுங்கள் அப்படின்னு சொல்லி, முக்கியமான வரங்களை நாடுங்கள். 28ல போட்டிருக்க, தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் என்ன செய்தாராம், ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமேன். அன்பானவர்களே, அபிஷேகம் பெற்றவர்கள் நம்ம வரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா வரங்கள் இருந்தாதான் அது நமக்குள்ள இருந்தால் ஆப்ரேட் ஆகும். வரம் இருந்தால் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகணுமா, வரங்கள் இருக்கணும். ஆமென். பிசாசு பிடித்தவர்கள் அவங்க பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகணுமா, வரங்கள் என்ன செய்ய வேண்டும், நமக்குள்ள இருந்து கிரியை செய்யணும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம், இப்படியெல்லாம் போட்டிருக்கு. விசுவாசம் என்ற வரம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம்,
இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். வரங்களை பெற்றுக்கொண்டா நம்ம ஆண்டவருக்காக பயன்பட முடியும். ஊழியத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்க வரங்களை பெற்றுக்கொண்டால் நீங்கள் கிராமங்களுக்கு போகும்போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. சாதாரணமானவர்களை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருவினுடைய நிழல் பட்டு நோயாளிகள் என்ன செய்திருக்கிறாங்க? சுகமாயிருக்கிறாங்க. பவுலுடைய உருமால் சால்வைகளை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல போட்ட பொழுது என்ன செய்திருக்கிறாங்க? சுகமாயிருக்கிறாங்க. வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைத்த போது வியாதியஸ்தர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? சுஸ்தமாயிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நம்ம ஆண்டவருக்காக பயன்பட வேண்டுமானால் வரங்கள் நமக்கு அவசியம். நான் இந்த ஊழியத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடித்தது இதுதான். ஊழியத்தில் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ஏமாற்றம். அதை சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப ஏமாற்றம். எதிர்பார்த்த மாதிரி ஜனங்கள் வரல. பல வருஷங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் வளர்ச்சியே இல்லை. சாந்தி நகருக்குள்ள அங்கே போகும்போது கூட ஒரு கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் இருவரும் ஜெபம் பண்ணினது எதற்காக அப்படின்னா, வர்ற மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையோடு வர்றாங்க. நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் எப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே ஆவியானவரே, இந்த வாசித்ததுபடி சில வரங்கள், அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் மூலமாக கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினோம். ஒரு இன்ஜினியருடைய மனைவியை சொல்றேன், பேரு சொல்லாம சொல்றேன். அவர் கொண்டு வந்து உள்ள உபவாச ஜெபம் நடக்கும்போது கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. சரிதானா? அவர் அங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க அங்க சேலம் ரோட்ல அந்த பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி ஒரு வீட்டில், வாடகை வீட்டில் குடியிருந்தாங்க. முதல்ல என்ன அழைச்சாங்க, போனேன். வீட்டுக்கு போனேன். 2 பேரும் நல்ல சிரித்தமாக கூப்பிட்டாங்க, உட்கார வச்சாங்க, டீ எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சில வார்த்தைகளை சொல்லி அவர் சொன்னார், என் ஒய்ஃபுக்கு இப்படி ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. சில வார்த்தைகளை பேசிட்டு அவங்க தலை மேலே கையை வச்சேன். அந்த அம்மா பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. நான் சொன்னேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும், அங்கே வரணும். அவர் கொஞ்சம் யோசித்தார், வந்துட்டார், கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். அன்னைக்கு அந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க சிலர் பார்த்துருப்பாங்க, தெரியும். எங்கள் ஜோயில் சின்ன பையன். அப்போ அந்த சகோதரி அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், விடுதலைக்காக ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். உள்ள இருந்த பிசாசு, பயங்கர பில்லி சோனி ஆவி இழகிருச்சு, சத்தம் போடுது, பேசுது, தரையை என்ன செய்து ஓங்கி ஓங்கி அடிக்குது. கீழே 2 கையும் பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குது. அடிச்சு 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 என்ன, நாங்கள் ஜெபம் பண்ண போய் தலையெல்லாம் கை வைக்கல. ஜெபம் பண்ண அது தட்டி 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 என்ன செய்ய, தவளை இப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரி தட்டி 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 முன்னாடி வந்து என்கிட்ட என்ன செய்ய உட்காந்து, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு அது சத்தம் போடு. எனக்கு நான் கண்ணை மூடணுமே திறக்கல. எங்க ஜோயல் வந்து அப்பா அந்த முன்னாடி பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தா இந்த அம்மா அங்கே வந்து முன்னாடி உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்குது. எழும்பு என்ன அப்படின்னு கேட்டேன். ஆமேன், என்னான்னு கேட்டேன். அது சொல்லுது, வரலாறு சொல்லிச்சு, என்னால் இங்கே இருக்க முடியல. கவனிக்கிறீங்களா? என்னால் இங்கே இருக்க முடியல. போயிடுறேன். கவனிங்க, எழும்பு எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தோம், எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அந்த பொல்லாத ஆவி அந்த சகோதரியை விட்டு போயிருச்சு. அல்லேலூயா. அவங்க ரொம்ப இயேசுநாதர் செய்த
அந்த புண்ணியத்தை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க, ஆனால் வரல. இந்த பில்டிங் கட்டும்போது ஒரு 5 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாரு. நல்ல கவனிங்க, அவர் என்னுடைய தொடர்பில் தான் இருக்கார். இந்த மேலே ஹால் கட்டும்போதெல்லாம் அவரை 2-3 முறை கூப்பிட்டேன், ஐடியா கொடுக்கறது கூப்பிட்டேன். வந்தார். வந்தெல்லாம் 1 மணி நேரம் எங்களுக்கு பிளான் எல்லாம் பண்ண, எந்த பணமும் வாங்கலை. ஆமென், தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டு. கவனிக்கட்டும். அதுக்கு பின்னாடி தான் சொல்கிறேன், சபை வளர ஆரம்பிச்சது. அந்த ஹால் நிரம்பிச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒருவர் வந்து, ரோமன் கத்தோலிக், அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் வெளியே நின்று எல்லாரும் கலைஞ்சி போகும்போது அவர் வந்து நிற்காரு. ஐயா, என்ன இங்கே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. அவர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் வரும்போது கொஞ்சம் பேராக இருந்தீர்களே, இப்போ எப்படி இவ்வளோ பேர் வந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் எல்லாம் உங்களை பேர் சொன்னால் தெரிஞ்சிடும், நான் அதெல்லாம் சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், இந்த ஜனங்களெல்லாம் கொண்டு வந்தது யாரு? ஜீசஸ், இயேசு அப்படின்னு சொன்னேன். கவனிக்கணும். அவர் சொன்னார், எங்கள் கோயிலில் நாங்கள் வழக்கமாக இருக்கிறவங்க தான் அங்கே இருப்போம். வெளி ஆட்கள் வந்து உள்ள இயேசுவை ஏற்றுக்கிட்டு உள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்தது ரொம்ப சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி? நான் அவருக்கு சொன்னேன். கவனிக்கிறீங்களா? அவங்க பல முறை அவங்களுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். பல விஷயங்களை நான் கூப்பிட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்பவும். ஆகவே நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, வரங்கள் கிரியை செய்யணும், சபையில் கிரியை செய்யணும், ஊழியங்களில் கிரியை செய்யணும். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பார்வையாளராக நீங்க யாரும் இருக்க விரும்பாதீங்க. நான் ஆண்டவருக்காக செயல்படும் ஒரு நபராக மாறணும். ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு நபராக மாறணும் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் உங்களை அவருடைய கரங்களிலே எடுத்து என்ன செய்வார்? பயன்படுத்துவார். கண்களை மூடுவோம், தலைகளை வணங்குவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நிச்சயமாய் நன்மையானவைகளை நமக்கு கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவர், வரங்களை நமக்கு கொடுக்கிறவர். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மதிய வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் இந்த நேரம் வரையிலும் உம்முடைய நல்ல சமூகம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசினீர், இடைப்பட்டீர், அதற்காக நன்றி. இந்த பேசின வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள, உமக்காக ஒவ்வொருவரும் பயன்பட ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.